ஹலோ மக்களே! நான் உங்கள் ப்ரமோத் பேசுறேன். தமிழ் கவுட் சார்பாக நம்ம ஒரு டெவாப்ஸ் ட்ரெய்னிங் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்க என்னென்ன இந்த கோர்ஸ்ல கவர் பண்ண போறோம்னா, பேசிக் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரம் பேசிக்ல இருந்து எக்ஸ்பர்ட் லெவல் ட்ரெய்னிங் லைக் டே டூ ரிலேட்டட் டைப்ஸ் ஆஃப் டெவாப்ஸ் இன்ஜினியர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க, ஸோ எப்படியெல்லாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ப இந்த ட்ரெய்னிங்ல நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, எதுக்கு டெவாப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், தென் ரியல் டைம் டெவாப் ஒர்க் ஃப்ளோ லைக் எப்படி ஒரு கார்ப்பரேட் லெவல்ல ஒரு பைப்லைன் இருக்கோ, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போறோம். தென் பேசிக் ரிக்வயர்மென்ட் வந்து நமக்கு லினக்ஸ் பேசிக் தெரியணும். தென் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஹவ் வி யூஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் டூ லைக் ஆட்டோமேட் த டெய்லி ஜாப்ஸ். எப்படி நம்ம டெய்லி ஜாப்ஸ் ஆட்டோமேட் பண்ணலாம்? என்னென்ன ஆ ஸ்கிரிப்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம்? என்னென்ன சினாரியோஸ்ல யூஸ் பண்ணுவோம்? ஸோ அதெல்லாம் இருக்கும். தென் கிட் பார்த்தீங்கன்னா, என்ன பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். லைக் அப்புறம் கிட் மெர்ஜ்னா என்ன? கிட் புல்னா என்ன? ரீபேஸ்னா என்ன? ஸோ கிட்ட பத்தி நம்ம டாப் டூ பாட்டம் பார்க்கலாம். தென் பில்ட் டூல்ஸ் மேவன் அண்ட் என்பிஎம் எப்படி நம்ம மேவன் வந்து ஜாவாக்கு யூஸ் பண்ண போறோம்? என்பிஎம் வந்து ஜாவாஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ மேவனோட லைஃப் சைக்கிள் என்ன? இதெல்லாம் பார்க்க போறோம். தென் சிஐ டூல் எப்படி ஜின்கின்ஸ் அண்ட் கிட்டாப் ஆக்ஷன்ஸ் 2மே நம்ம பார்க்க போறோம். ஆ எப்படி ஒரு பைப்லைன் நம்ம லைக் ஃப்ரம் பேசிக்ஸ் டூ லைக் பேசிக்ஸ்ல இருந்து எப்படி பில்ட் பண்றது? அப்புறம் GitHub ஆக்ஷன்ஸ்ல பேசிக்ஸ்னா என்ன? எப்படி அதுல நம்ம பைப்லைன் பண்ணுவோம்? ஜென்கின்ஸ்க்கு GitHub ஆக்ஷன்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? அப்புறம் தென் த மெயின் பார்ட் இஸ் லைக் செக்யூரிட்டி இன் டெவாப்ஸ். செக்யூரிட்டி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம பைப்லைனுக்கு செக்யூரிட்டி ஸ்டாட்டிக் கோட் அனலைசிஸ்னா என்ன? வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்னா என்ன? ஸோ அதோட டூல்ஸ் சோனார் கியூப், ஓ வாட்ஸ்அப், அப்புறம் செக் மார்க், டிபெண்டன்சி செக் அண்ட் ஸ்னிக். ஸோ இந்த டூல் எல்லாம் நம்ம எப்படி நம்ம பைப்லைன்குள்ள இன்டகிரேட் பண்ணலான்ட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்டரி மாடல்ஸ். ஒன்ஸ் நம்ம நம்ம கோட் பில்ட் பண்ணிட்டோம். ஜென்கின்ஸ் வழியா நம்ம ஜார் ஃபைல் பில்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஜார் ஃபைல் எங்க சேவ் பண்ண போறோம்னா, ஒரு ஆர்டிஃபேக்ட்ல. ஸோ ஆர்டிஃபேக்ட்னா என்ன? அதோட எப்படி நம்ம ஆர்டிஃபேக்ட்ட வந்து நம்ம பைப்லைனோட இன்டிகிரேட் பண்ணது? ஒன்ஸ் ஜார் பில்ட் ஆன அப்புறம், எப்படி அந்த ஆர்டிஃபேக்ட்ட வந்து நம்மளோட நெக்ஸஸ் ஆர்டிஃபேக்ட்ரிக்குள்ள எப்படி நம்ம புஷ் பண்றது? இதெல்லாம் பார்க்க போறோம். தென் டாக்கரோட டீப் டைவ். ஒன்ஸ் நம்ம அ ஜார் ஃபைல் எடுத்துட்டோம். அந்த ஜார் ஃபைல எப்படி நம்ம கண்டெய்னரைஸ்டா ஒரு இமேஜா லைக் கன்வெர்ட் பண்ணி, அ அத எப்படி நம்ப யூஸ் பண்ண போறோம்? கண்டெய்னரைசேஷன்னா என்ன? கண்டெய்னரைசேஷனுக்கு விஷுவலைசேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம்? அப்புறம் பேசிக்கா என்னென்ன எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அப்புறம் டாக்கர் ஃபைல்னா என்ன? டாக்கர் கம்போஸ்னா என்ன? அ தென் எப்படி டாக்கர் சில செக்யூரிட்டி பர்ப்பஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி டாக்கர் வந்து ரூட் ஆக்சஸ் அவாய்ட் பண்றது? தென் டாக்கர் ஸ்வார்ம் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குபர்நெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் பிக்சரே. லைக் டெவாப்ஸோட மெயின் பிக்சர் பார்த்தீங்கன்னா, குபர்நெட்ஸ் தான். உங்களுக்கு எப்படி ஆ ஹீரோவோ அதே போல எப்படி ஒரு ஹீரோ எப்படி இருப்போமோ, அதே போல தான் குபர்நெட்டிஸும் நமக்கு. ஆ குபர்நெட்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டீப் டைவ் பண்ண போறோம். ஆர்க்கிடெக்சர்னா என்ன? என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு? ஒரு பாட் கிரியேஷனோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்? பாட்னா என்ன? சர்வீசஸ்னா என்ன? வால்யூம்ஸ்னா என்ன? என்னென்ன டிப்ளாய்மென்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம்? அப்புறம் என்னென்ன டிப்ளாய்மென்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம்? அப்புறம் இன்க்ரோஸ் கண்ட்ரோலர்னா என்ன? ஹெல்ம்னா என்ன? கார்பெண்டர்னா எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? கியூப் காஸ்ட் இருக்கு. இகேஎஸ் எப்படி அப்கிரேட் பண்றோம் வித்தவுட் டவுன் டைம். தென் அப்புறம் ரியல் டைம் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் என்னென்ன ஒரு டெப்ளாய்மென்ட் ஃபைல் போம்போது என்னென்ன இஷ்யூஸ் ஃபைல் பண்ண போறோம். அப்புறம் நம்ம YAML ஃபைல் வந்து லைவா எழுத போறோம். தென் ஆ இ இம் அ டிக்ளரேட்டிவ் YAML எப்படி எழுதுறது? இம்பரேட்டிவா YAML ஃபைல்ஸ் எப்படி எழுதுறது? எப்படி டிப்ளாய் பண்ண போறோம்? இதெல்லாமே நம்ம வந்து குபர்நெட்ஸ் டீப் டைவ்ல பார்க்க போறோம். தென் பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் பார்க்க போறோம். 10த் செஷன் பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம். டெராஃபார்ம்னா என்ன? எப்படி ஒரு இன்ஃப்ராவ நம்ம கோட் வழியா கிரியேட் பண்ண போறோம். அதோட பெஸ்ட் பிராக்டிஸ். ஆ எப்படி நம்ம கோட வந்து கிளீனா வச்சுட்டு இருக்கிறது. ஸோ சின்டாக்ஸ், ரிசோர்ஸ் அப்புறம் அதில இருக்க பேசிக்ஸ்லேருந்து டாப் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபைல் எப்படி மேனேஜ் பண்ண போறோம். அப்புறம் ஸ்டேட் ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி அத ரிகவர் பண்ண போறோம். பேக் எண்ட்ல எப்படி நம்ம ஸ்டேட் ஃபைல்ஸ் சேவ் பண்ண போறோம்.
அப்புறம் புதுசா எப்படி ஒரு கான்ஃபிகரேஷன ஸ்டேட் ஃபைல்ல இம்போர்ட் பண்ண போறோம். இது எல்லாமே நம்ம வந்து இந்த மாடியூல் 10ல பார்ப்போம் Terraformல. தென் வென் மாடியூல் 11 எடுத்தீங்கன்னா மானிட்டரிங். மானிட்டரிங் இஸ் த பெஸ்ட் பார்ட். நீங்க எல்லாத்தையும் எல்லா அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணிட்டீங்க. உங்க கோட் வந்து புரொடக்ஷன் சர்வர்ஸ்ல வந்து லைவா ரன் ஆகுதுன்னா, அவர் நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டெபிலிட்டி மானிட்டர் பண்றதுக்கு நம்ம ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானா யூஸ் பண்ண போறோம். இதுல எப்படி பண்ண போறோம்னா, நம்ம சிங்கிள் கிளஸ்டர் யூஸ் பண்ண போறதில்ல. மல்டி கிளஸ்டர்ல எப்படி ஒரு ப்ரோமித்தியஸ், கிராஃபானா மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் சர்வரா இருந்துட்டு, மத்த கிளஸ்டரோட எப்படி பேசி, எப்படி லாக்ஸ் எடுக்கிறதுலேருந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒரு அலர்ட் செட் பண்றது, டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது, யூசர்ஸ்க்கு எப்படி நம்ம அலர்ட்ஸ் அனுப்புறதுலேருந்து கம்ப்ளீட்டா டீட்டெயிலா பார்க்க போறோம். தென் 12 ப்ராஜெக்ட்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். அ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்த செஷன்ல இருந்து அ எல்லா டூல்ஸ் இன்டகிரேட் பண்ணி 1 ஆர் 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அ கம்ப்ளீட்டா இல்லன்னா இல்ல அது ஒண்ணு இல்லாம ஒரு ரியல் டைம் கேஸ் ஸ்டடி ஒரு கம்பெனியோட கேஸ் ஸ்டடி எடுத்து நம்ம டீட்டெயிலா அத அனலைஸ் பண்ண போறோம். தென் லாஸ்ட் பார்ட் வந்து ட்ரபிள் ஷூட்டிங். காமனா என்னென்ன இஷ்யூஸ் அரைஸ் ஆகும் வென் யூ பீயிங் இன் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நார்மல் டே டு டே டெய்லி டெய்லி இஷ்யூஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ண போறோம், என்னென்ன எந்த எரர் வந்தா எங்க செக் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல இருக்க எல்லா டூல்ஸோடையும் இஷ்யூஸ், என்ன இஷ்யூஸ் வரும், எங்க இஷ்யூஸ் வந்தா எங்க செக் பண்ணணும், டீட்டெயில்டா பார்க்க போறோம். தென் லாஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். என்னென்ன ப்ராசஸ், காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன, எப்படி நீங்க இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண போறீங்க சொல்லி நம்ம கம்ப்ளீட்டா இத பார்க்க போறோம். ஸோ இது நாங்க பிளான் பண்றது பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே லைக் 3 ஹார்ஸ் வீக்கெண்ட் ட்ரெய்னிங். ஸோ வில் லைக் டு கம்ப்ளீட் அஸ் எ மாஸ்டர் கிளாஸ், பட் வில் பி கவரிங் எவ்ரிதிங். without each and everything. So how like DevOps engineer can able to in case if you place as a DevOps engineer, how can you like without any project support or anything, how can நீங்க வந்து ப்ராஜெக்ட் சப்போர்ட் இல்லாம எப்படி உங்களால சஸ்டைனபிளா அந்த ஜாப் நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஆ, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு விருப்பம் இருந்தா, நாங்க கீழ இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். அந்த கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. டிப்போ என்னன்னா, ஏற்கனவே நான் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அ க்ள யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ப இந்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வி ஸ்டார்ட் ஃப்ரம் 17த் கம்ப்ளீட்டா வந்து 3 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ in case if you need anything, just drop an email. அந்த நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்லயே வந்து உங்களுக்கு நாங்க குடுத்துருக்கோம். நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ், உங்க கொரீஸ் தாராளமா போடுங்க. எங்க டீம் இல்ல நானே உங்களுக்கு டைரக்ட்டா ரிப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.